ஸோ செந்தில் மீனா வச்சு தான் இன்னைக்கு எபிசோட், நேற்று எபிசோட் கதிர்ராஜியை வச்சு போச்சுன்னா இந்த தங்கமையில் அப்படியே வந்து நட்டாத்தில் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆனால் ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து ஃபோட்டோவை மாட்டி கொடுப்பா அப்படின்னு ஹெல்ப் கேட்கறதுக்காக இப்போ அப்பத்தா வந்து இந்த பழனி வேலை கூப்பிட அங்கே வந்து எல்லாரும் வந்து இப்போ எல்லாம் வந்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னா வந்து இவர் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறாரு. திருட்டுப்படியெல்லாம் விழுது. 1100 ரூபா இவர் தான் எடுத்தாருங்கிறாங்க. இவரும் மாமா மச்சாங்கிறாரு. அப்படியே கடுப்பாக இருக்குது அப்படின்னு சுகன்யா பேசி இவருக்கு ஒரு பிஸ்னஸை வச்சு தரேன், நீங்கள் வச்சுதாங்கன்னு சொன்ன உடனே இப்போ எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து அசிங்கப்படணும் அவமானப்படணும் உனக்கு என்னடா அப்படின்னா, இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னா, அதை பாருங்கள் அசிங்கப்பட்டுங்க அவமானப்பட்டுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சு, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துருச்சு, இதுக்கப்புறம் நீ வந்து தனியாக பிஸ்னஸை பார்க்கணும், ஒன்று நீ பேசுறியா இல்லை நான் கோமதிட்டையும் மாப்பிள்ளைகிட்டையும் பேசவான்னு இப்போ அவங்க அப்பத்தா கேட்குறாங்க. உடனே அவர் வேணாங்க அப்போ நான் வேணா பேசுகிறா, சுயமரியாதையோட நாங்கள் ஒரு வேலையை பார்க்க போகிறோம் அப்படின்னு சுகன்யா நான் சொல்லட்டுமான்னு கேட்க வேணாம் நானே பேசிக்கிறேங்கிறாரு இவர். ஆனால் இவர் வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பழி ஒன்று இவர் மேலே அந்த தங்கமயில் குடும்பத்தால் விழுந்து ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு தான் தோணுது. இவரே எதிர்த்தாப்புல ஒரு கடை போட போறாராங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது ஒரு பக்கம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செந்திலும் வந்து காலையிலே எதிர்த்து போய் காஃபி எல்லாம் எடுத்து வராரு. இவங்க இந்த வீட்டில் வந்து தர்ணா போராட்டம் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடலாம்னு மீனா பார்க்குறாங்க. ஆனால் அந்த காஃபியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாஸ்கில் வாங்கிட்டு வந்து ஊற்றி கொடுத்துட்டு பக்கத்து வீட்டில் கடன் வாங்கின ஃப்ளாஸ்க்குன்னா கடன் வாங்கினது உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு என்ன புதுசா அப்படிங்கிற மாதிரி வந்து வேணுனே குத்தி எல்லாம் காமிக்கிறாங்க. இப்போ மீனாவோட அப்பா அம்மா வேறங்க வந்துடுறாங்க, ரவி சாந்தி எல்லாம் அவங்க வந்துட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மீனாவுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு இதுவே இல்லை, தனியாக வந்துருக்க ஒரு அருமை தெரியல, நாங்கள் புரிய வைக்கிறோங்கிறாங்க. நாங்கள் தான் உண்மையை மிச்ச ஜாமான்லாம் வாங்கி போடுவோம், வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜெல்லாம் நாங்கள் தான் வாங்கி போடுவோம்னு ரவி சொல்ல, சாந்தி வந்து நீ என்ன இங்கே சமைக்கலான் இருக்கியா, என்ன தான் நினச்சிட்டு இருக்க, மாவு வாங்கிட்டு சொல்கிறேன் டிரைவரை, இங்கே உடனே சமைப்போம் அப்படின்னா அதெல்லாம் வேணாம், நான் அந்த வீட்டை விட்டு இந்த வீட்டை விட்டு போகிறேன், சீக்கிரமாக அங்கே போயிடுவோம் அப்படின்னு பேசினோடனே கடுப்பாயிட்டாங்க அவங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே அடுத்து இப்போ என்ன ஆயிடுதுன்னா, பஸ் ஸ்டாப்பில் அரசியும் ராஜியும் நின்றுட்டு இருக்கும்போது அரசிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீ நான் மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்லிட்டு குமரவேல் நிற்கிறாரு. லூஸ் மாதிரி பேசாத நான் போனான்னா அவரை அனுப்பி விட்டுறாங்க. இப்போ வீட்டில் மீனா வந்து உட்காந்து வடை சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே இங்கே வந்துட்டாங்க பாண்டியன் ஷோஸ் வீட்டுக்கு. ராஜீவ் இங்கே வந்துட்டு அரசி ராஜியெல்லாம் சேர்ந்து இங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வந்து இல்லை வேணான்னு சொல்லும் பொழுது செந்தில் கால் பண்ணி நான் சிக்கன் வாங்கிட்டு வரேன், சிக்கன் குருமா செஞ்சுட்டு இப்படியே மாவு வாங்கிட்டு நீ சிக்கன் வாங்கிக்கோ, காய்கறி வாங்கிக்கோ, மாவு வாங்கிட்டு வந்து நான் வரத்துக்குள்ளே தோசை செஞ்சு வை, நான் லேட்டாக தான் வருவேன் அப்படிங்கிறாரு. அப்போ சரக்கை போட்டு லேட்டாக வரலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு. இவங்க உடனே ஃபோனை வச்சுட்டு அவரே வந்து நீ எங்கள் தங்கிக்கோ வேண்டாரு, நான் இங்கே தங்கிக்கிறேன்ட்டாங்க கடுப்பில். ஸோ அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க, செந்தில் பண்ணுற காரியங்களை பற்றியும் மீனாவுடைய நடவடிக்கைகள் பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். கூடவே சரவணன் இன்னுமே தங்கமையில் மாட்டி விடாமல் இருக்கிறத பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.